நல்லா இருந்தது படம். பெண்களை குடியால் பையன்களை ஏமாத்துறாங்களே, அதுக்காக மக்கள் ஒரு வேலை அதனால் பிடிச்சிருக்கு. காமெடி மொட்டை ராஜேந்திரன் காமெடிலாம் நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்குங்க சார். நல்லா செகண்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக போயிட்டுருக்கு, நல்லா தான் இருக்குது. சமூகத்தில் நடக்கிறது தான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சொல்ல முடியாதது தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா காமெடியெல்லாம் நல்லா இருக்குது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. அதான் குடியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இதனால நிறைய பெண்கள் வந்து வெளியே சொல்ல முடியாத சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. அது செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, காமெடியாக நல்லா இருக்குது. கிளைமேக்ஸும் நல்லா இருக்குது, அதிரடி முடிவாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது மியூசிக் சூப்பராக. இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு உதாரணமும் இந்த படத்தில் இருக்குது. அதிகமாக பெண்கள் நம்ம சொல்லி சொல்லி திருத்தியும் இவங்க அப்படி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் பண்ணலாமா அப்படின்றத வந்துட்டு பண்ணக்கூடாது. பட் இதனால ஆண்கள் பயப்படணும்ல, இதை பார்த்தா ஐயோ நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும். அதனால இதை கண்டிப்பாக பெண்கள் ஆண்கள் சேர்ந்து குடும்பத்தோடு பார்க்கணும். சொல்லி திருத்த முடியாத ஆண்களுக்காக தான் இந்த படம். சொல்லி திருத்தக்கூடிய ஆண்களுக்கு இந்த படம் கிடையாது. அவரும் நல்லா ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு, மியூசிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். காமெடி சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் மொட்டை ராஜேந்திரன் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஆஃப் சூப்பராக இன்னும் நல்லா அதிகமாக சூப்பராக போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லைட்டாக கதைக்குள்ளே போனாலும் செகண்ட் ஆஃப் காமெடிக்கு நல்லா சூப்பராக பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் கூட போர் அடிக்கல, நல்லா இருக்குது. சாங் நல்லா இருக்குது. ஏங்கிற ஓங்கிற நல்லா இருக்குது. சாங் சூப்பராக இருக்குது. அந்த 3 பேருமே 3 வைஃப் நல்லா பண்ணியிருக்காங்க. அது வந்து கிளைமேக்ஸ் வந்து அந்த குடிக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு குட் மெசேஜ் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இனிமேல் குடிக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நல்ல ஒரு குட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஹீரோயின். நல்லா இருக்குது. பாஸ்கர் சார் வந்துட்டு நல்ல பிரமாதமாக எடுத்திருக்காங்க. ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க, எந்த குறை சொல்ல முடியாது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப அப்படியே டைம் பாஸ் ஆயிடுச்சு. புரியல. நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் கூட போர் அடிக்காது. குட் மெசேஜ் நல்லா இருக்குது. மறுபடியும் பாஸ்கர் சார் வந்து அடுத்த படம் எடுக்கணும். கண்டிப்பாக அந்த படத்தில் நாங்களும் நடிப்போம். ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருக்குமே டீம் எல்லாருக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப காமெடியாக இருக்குது. நான் இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் பார்த்துருக்கேன். ப்ரீவியஸ் ஷோக்கு நான் எதுக்குமே நான் வந்து பார்க்கல. ஸோ நிறைய நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஹார்ட் ஒர்க் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய சீன்ஸ் பண்ணோம், நிறைய பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் ஆஃப் அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த காதல் அப்படியே ஒரு மைல்டாக செட்டில்டாக அப்படியே போயிட்டே இருந்தது. நானே என்னடா அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் வந்து எங்கள் பாவா 3 பொண்டாட்டி முனுசாமி. ஸோ எப்பயுமே வந்துட்டு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி என்னோடய படத்தை நான் அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ 3 பொண்டாட்டி முனுசாமிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் அவங்கவுங்க பேராக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு உண்டான ஒரு கேரக்டர் நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அங்கங்கே நிறைய காமெடி இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் பார்த்திங்கன்னா கடன்னு நல்லா ஓடிச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி சிரித்து அதை பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. டூத் மூவி இப்போ தான் பார்த்துட்டு வரோம். ஸோ படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு எல்லோரும் பார்க்கலாம். ரொம்ப எடுத்துக்காட்டு 2 சொல்லியிருக்காங்க ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அந்த காலத்துலலாம் இருந்துச்சு, குடும்ப கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம்ட்டு. இப்போ அது இல்லை அப்படின்றத எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் குடிகள் ஜாஸ்தி. ஸோ ஆண்களும் சரி பெண்களும் சரி குடிகள் ஜாஸ்தி. ஸோ அந்த குடி வந்து கம்மி பண்ணணும். குடிகளால் லைஃப் ரொம்ப போயிட்டுருக்கு, குடும்பங்கள்லாம் பின்னோக்கி போயிட்டுருக்கிறதையும் எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் குடிகள் இருந்தால் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஸோ உருட்டு படத்தை வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ படம் சூப்பராக இருக்குது. படம் உண்மையிலுமே ஒரு பார்க்கக்கூடிய படம், நல்லா தான் இருந்தது. ஒரு காமெடி படமாக இருக்குது. அதுவும் ராஜன் சார் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லி வந்திருக்கலாமா. செகண்ட் ஹாஃபில் அவர் இருக்கார். படத்துக்கு பெரிய ப்ளஸ் ரீரிகார்டிங், சில இடங்களில் எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டரோட பெரிய முயற்சி. கண்டிப்பாக டேரக்டர் ஜெயக்கூடிய டேரக்டர், நல்ல சிந்தனை. பட் சில சின்ன பிசுறுகளை தான் நான் பார்க்கலாம், பெரிய போர் அடிக்காது, நல்லா இருக்கு பார்க்கலாம். படத்தை பொறுத்தவரை என்ன குடியை மையமாக சொல்லியிருக்காரு. அது மொத்தமாக சொன்னால் ஒரு பெரிய அவேர்னஸ் சொல்லிடுற மாதிரி பெருசாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காமெடி தனத்தில் சொல்லியிருக்காரு. பட் பாராட்டலாம். அதை ஆனால் செலக்ட் பண்ண கேரக்டர் சூப்பர். நாயக சாரோட பேரை அந்த கேரக்டர்னு பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. ரொம்ப
ரீரிகார்டியும் படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். இந்த படம் தூக்கி நிற்கணும் ரீரிகார்டி. கண்டிப்பாக ப்ரொடியூசருக்கு ஒரு வாழ்த்துக்கள். இப்படி ஒரு கனமான சப்ஜெக்டை துணிஞ்சு எடுத்த ஒரு திறமைக்கு பாராட்டலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். அவ்வளோ மற்றபடி இல்லை, அழகாக பார்க்கலாம். காமெடியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்ல காமெடி தான். முழுக்க படம் உருட்டு ஒரு காமெடி கலந்து நல்ல மெசேஜ். படம் நல்லா இருக்குங்க. படம் நல்லா தான் போயிட்டுருக்குது. அது எனக்கு வந்து படத்தோட ஃபுல் இதோட எனக்கு மொட்டராஜன் சாரோட அந்த பார்ட்டிஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வர ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ அவளை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். அவங்க 4 பேர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. படம் மொத்தமாக பார்க்கும்போது எனக்கு அந்த பர்டிகுலர் ப்ரைஸன் ரொம்ப பிடிச்சிருந்தது. காமெடியாக தான் சார் வந்தப்பறம் தான் காமெடி, மொட்டராஜ் சார் வந்ததுக்கப்புறம் தான் காமெடி, அவங்க ஒய்ஃபு எல்லோரும் வந்தப்பறம் தான் காமெடியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சது. மேபி என் ஃப்ரெண்டு இருக்கிறதுனாலயா என்னமோ தெரியல, பட் செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது.